ஆட்சிக் காலத்தில் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்து வருகிறார். அவரின் அந்த பட்ஜெட் தாக்கல் உரையில் நாட்டில் விலைவாசி கட்டுக்குள் உள்ளது என்றும், மோடி அரசின் பொருளாதார கொள்கைகள் மீதான மக்களின் இந்த நம்பிக்கைதான் 3வது தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் என்றும் கூறினார். மேலும் 2024 பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு, நடுத்தர மக்களின் நலன், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும், 9 முன்னுரிமைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். அதேபோன்று 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் PM கரீப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் என்றும், விவசாய துறைகளில் டிஜிட்டல் புரட்சி செய்ய அனைத்து கட்டமைப்புகளுக்கும் தயாராக உள்ளது என்றும், 32 தோட்டக்கலைகளில் 180 வகையான அதிக மகசூல் தரும் பயிர்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் வேளாண்மை துறைக்கு 1.58 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும், முத்ரா கடன் உதவி திட்டத்தில் கடன் தொகை 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், உள்நாட்டு கல்வி